கோ அட்டாக், கோ பார்க் அப்படின்னு டிஎம்கே சொன்னா போய் லொல்லு குலைக்கும், கட்டிச்சு பொருளும். கம் பேக் அப்படின்னா வந்து அப்படியே அமைதியாக இருக்கும். இந்த 2 பிஸ்கட் டேக் இட் அப்படின்னு பிஸ்கட் போட்டால் அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்கும். பரபரப்பாக பேசப்பட்ட நியூஸ், தாவேகா தலைவர் விஜய் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போயிருக்கிறாரு. எல்லா கட்சிக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க, எல்லா கட்சிக்கும் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு மட்டும் வரும்போதே இப்போ அப்பா அரசு தான் இப்படி பண்ணிச்சு, அப்பா தான் இப்போ கார்டியன் ஆகிட்டார்ல, அப்போ ஒரிஜினல் அப்பா யார்? எலெக்ஷன் கமிஷன் தானே. இப்போ இதில் ரொம்ப உச்சபட்ச கொடுமை என்னன்னா, சீமான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்லை, அரசியல் இல்லை, வாக்கு இல்லை, சமூக அக்கறை, அதில் தான் அவர் பேசுறாரு. சமூக அக்கறையின்பால் பேசுறாரு அப்படின்றது சீமான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை வந்து கண்டிக்கவே இல்லை. இந்த ரஞ்சனா நாச்சியார் வந்து அதெல்லாம் போய் வெர்ச்சுவல் வாரியர் ப்ரெஸ் மீட்டை பார்த்துருவான், தெரிச்சு ஓடிச்சு அந்த அம்மாக்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்க வந்தா தக்காளி சட்னி, இல்லை இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்ற பெண்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படியே அந்த போர்வை பெண்ணிய பொருட்களை மறைச்சிடுவாங்க. வெர்ச்சுவல் வாரியர்ன்ற பேரில் அவதூறுகள் பல பெண்களுக்கு எதிராக பரப்பப்படுவதற்கு எப்படி விஜய் பொறுப்பாக முடியும்? அவையெல்லாம் யாருன்னே தெரியாது. மீண்டும் அண்ணா யூனிவர்சிட்டி ஞானவேல் பாபு கூகுள் பே அனுப்பிடுறாருமா ஸ்டூடெண்ட்டுக்கு. மணி டிரான்ஸ்ஃபர்னா அவர் வந்து நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மணி அனுப்புறாரு. அவங்க வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. அதை மறுபடியும் அனுப்பிச்சு நீ என் கூட இருக்கணும். நேரம் அவரை சாக் பண்ணியிருக்கணுமா இல்லையா? போக்சோவில் உள்ளத்துக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. பரபரப்பாக பேசப்பட்ட நியூஸ், தாவேகா தலைவர் விஜய் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆமா, எதுக்கு போயிருக்கிறாரு? சும்மா சர்க்காஸ்டிக்காக சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் நாளில் முதல்வராக பதவியேற்று அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாரு. ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வரதுக்கு போயிருக்கலாம். சரி, ஜோக்ஸ் அபார்ட், எதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை பார்த்துட்டு ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்றத அதுக்கு முன்பு என்ன நடந்ததுன்ட்டு சொல்கிறேன். 26 நாங்கள் வந்து 26ஆம் தேதி நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறோம்னா, முல்லை நகர், பெரம்பூர் முல்லை நகர்லேருந்து தலைவர் வந்து 28ஆம் தேதி எங்கள் தலைவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். 2 நாள் தான் முன்னாடி தான் கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், எங்களுக்கு வந்து 28ஆம் தேதி பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறோம். இந்த ரிக்வஸ்ட் லெட்டரை எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும், நார்மலாக போலீஸ்க்கு அனுப்பும். போலீஸ்க்கு அனுப்பி இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த பாயிண்ட் தான் முல்லை நகரில் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்ததில் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் எம்கேபி நகர்லாம், எம்கேபி நகர் வேரியஸ் பிளேசஸில் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்ளிகேஷன் கொடுத்தோடனே அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை ரிஜெக்ட் பண்ணுது. ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, காவல்துறைகிட்ட இவங்க வந்து ஒரு என்ஓசி வாங்கணும், ஒரு ஒப்பீனியன் வாங்கணும். இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த கட்சி எலெக்ஷன் கமிஷன் வாங்கணுமா? எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கும். இந்த இடத்துல எல்லாம் கேட்குறாங்க, உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் காவல்துறை, தமிழக காவல்துறை கிட்ட, சென்னை கார்பரேஷன், சென்னை மாநகராட்சி, அதாவது சென்னை கமிஷனர்கிட்ட கேட்பாங்க. ஓகே, சென்னை கமிஷனர் என்ன பண்ணணும், ஓகே இந்த இடம்லாம் சேஃப் தான், நீங்கள் கொடுங்க அப்படின்றத சொல்லணும். ஆனால் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 கார்பரேஷன் ஆளை விட்டு அந்த இடத்துல நாங்கள் கேட்ட இடத்துல பள்ளம் பறிக்கிறாங்க. பள்ளம் பறித்து 2 பேரிகேடை போட்டு அந்த இடத்துல பள்ளம் இருக்குது, வேலை நடக்குது, அந்த இடத்துல 3000 பேர் நின்று அந்த வண்டியோட அங்கே பிரச்சாரம் பண்ண முடியாது, ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துறாங்க. இது வந்து இவங்க வந்து போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. பெர்மிஷன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பள்ளத்தை நோண்டுறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நோண்டி வைக்கல. காரணம் சொல்லப்படுது, பள்ளங்க இல்லை, அதுக்கு முன்பு இல்லை, அதுக்கு முன்பு இல்லை, பள்ளத்தை நோண்டி 3 பேரிகேடை போட்டு இந்த இடத்துல வந்து கூட்டம் நடக்க பள்ளம் இருக்குது, அதனால பர்மிஷன் கொடுக்க முடியாது, ஆபத்து அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிவிச்சுறாங்க. தெரிவிச்சு விட்டு அடுத்த செகண்ட் போய் சிமெண்ட் போட்டு பள்ளத்தை மூடிடுறாங்கம்மா. மூடிட்டு மறுபடியும் பழையபடி செட் பண்ணி வைக்கிறாங்க பேரிகேட் போட்டு. அப்போது இப்படி நடந்ததுன்னா இதை எப்படியெல்லாம் முடக்கிறதுக்கு இது வந்து காபுந்த அரசு தான். இது கேர்டேக்கிங் கவர்மெண்ட் தான். இதுக்கு பேர் என்னது?
கேர் டேக்கிங் கவர்மெண்ட், கேர் ஆமா, நம்ம டேக்கர் தான் தான். ஃபர்ஸ்டே பேசணும்ல ஒரு ஃபியூ இன்டர்வியூஸ் முன்னாடி. இனிமே வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பாத்துக்கும் எல்லாமே. முதல்வருடைய வேலை வந்து ஹீஸ் ஜஸ்ட் a ceremonial leader. கேர் டேக்கர் அவ்வளவுதான். ஒரு கேர் டேக்கர் வேற, பேரண்ட் வேறல்ல. ஆமா, கார்டியன் வேற, பேரண்ட் அப்பா வேற, வேற, அப்பா வேற, கார்டியன் வேறல்ல. ஆமா. அப்ப இப்ப அவர் கார்டியன் தான், அப்பா கிடையாது. கார்டியனா இருக்கும்போது இப்படி பண்றாங்களா, அப்ப அப்பாவா இருக்கும்போது என்னென்ன பண்ணிருப்பாங்க பாத்தியா? இப்படி பண்ணிட்டு எங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கணும் இல்லையே. ஆக்சுவலா ரொம்ப எல்லாருமே எனக்கு தெரியல, பெரம்பூர்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க விஜய் வந்து நம்ம ஏரியாவுக்கு வர போறாங்க அப்படின்னு. ஆனா திடீர்னு வந்து ஆனா அவங்களே சொன்னாங்க எனக்கு என்னமோ கேன்சல் ஆயிரும் தோணுது, இவங்க தான் எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல அப்படின்னா, அதே மாதிரி கேன்சலும் ஆயிடுச்சு. அப்ப இப்படி பண்ணா அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷனர் எலக்ட்ரல் ஆஃபீஸ் எதுக்கு இருக்கிறாரு, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரு? அதனால தான் போயிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க, முறையா ஃபேர் எலெக்ஷன் தானே வேணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தானே சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை எதிர்பார்க்க முடியும்? புரியுதா? அதனால தான் தலைவர் நேரடியாக செக்ரட்டேரியட்டே போயிட்டு அதை எலக்ட்ரல் ஆஃபீஸில் பேசிட்டு, இது வந்து அந்த வீடியோவும் நம்ம போடுறோம். இந்த வீடியோ அந்த பேரிகேட் போட்டிருக்கலாம் அந்த முல்லை நகரில், அந்த வீடியோவை நான் காட்டுறேன். எங்கள் கட்சி ஆஃபீஸ்லேருந்து எடுத்தது தான் அது. இப்படி பண்ணா எப்படி இது இந்த 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 தேர்தல் எப்படி ஒரு நேர்மையான தேர்தலாக நடக்க முடியும்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எப்படி நடக்க முடியும்? இப்படி ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வேட்பு மனுலலாம் இவங்களோட மாஸ்டர் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே எனக்கு தெரியும். தேவில் எவ்வளோ இன்னல்கள் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ வந்து இடையூறு கொடுக்க முடியுமோ, அவ்வளோ இன்னல்களையும் இடையூறுகளையும் இவங்க தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தலைவர் போயிட்டு அவங்கள சந்திச்சு எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் சந்திச்சு இது மாதிரி இது தப்பு, எல்லா கட்சிக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க, எல்லா கட்சிக்கும் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு மட்டும் வரும்போது இப்போ அப்பா அரசு தான் இப்படி பண்ணிச்சு, அப்பா தான் இப்போ கார்டியன் ஆகிட்டார்ல. அப்போ ஒரிஜினல் அப்பா யார்? எலெக்ஷன் கமிஷன் தானே. இப்போ அவங்க பண்ணணுமா இல்லையா? ஆனா டேடி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி மற்ற கட்சிக்கு பண்ணலாம், ஆனா மற்ற கட்சிக்கு அந்த மாதிரி கூட்டம் வரல இல்லையா? விஜய் அவர்கள் இதுதானமா பிரச்சனை. மற்ற கட்சிக்கெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுது, நீங்க வராதீங்க வராதீங்கன்னு சொல்ற ஒரே கட்சி தவேகா தானே இருக்குது. மேபி அதனால பயந்து கூட வந்து, அதுதான் பயம், வேற என்ன பயம்? இல்ல நிறைய மக்கள் வருவாங்களோ, ஒரு ஸ்டாம்பீட் மாதிரி ஏதாவது அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எப்படி நடக்கும்? அன்லெஸ் செயற்கையாக ஒன்று நிகழ்த்தாமல் இருந்தால் எப்படி நடக்கும்? இங்கே கூட்டம் என்பது மக்களுடைய உத்வேகத்துக்கு ஒரு 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 சாம்பிள். அது எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த பெரம்பூரே வந்து இவ்வளோ கூட்டமா, இவ்வளோ தொண்டர்களா தாவேக்காக்குன்னு நினைக்கும் போது இவங்க திமுக வந்து பணத்தை நம்பிதான் இருக்கு. பணம் செலவு பண்ண மாட்டானுங்க. ஐயோ, என்ன பணம் செலவு பண்ண மாட்டாங்க. ஆமா, இவ்வளவு கூட்டம் வருது. பிரியாணி ரைட், ஒரு 10 கோடி இறக்குறாங்கன்னு வைங்களேன். 10 கோடி பெரம்பூருக்கு 10 கோடி செலவு பண்ணி நம்ம ஜெயிப்போம்னு நினைச்சோன்னா 10 கோடி இல்லை 100 கோடி செலவு பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுன்னா 10 கோடி எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுவாங்க? செலவு பண்ண மாட்டாங்களே. எந்த கட்சியும் அந்த மாதிரி செலவு பண்ணாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வேண்டுமென்றே இந்த எங்களுடைய கட்சியை எப்படியாவது முடைக்கணும், அதற்கு இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஆக்சுவலா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அவ்வளோ அலமோதுது. செக்ரட்டேரியட் கூட இத்தனைக்கு அதிகாரிகள் தாங்க, பொதுமக்கள்லாம் போக முடியாது. ஆமா, அவ்வளோ அலமோதுது. அப்போ இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கே வந்து ஆக்சுவலா கொஞ்சம் முதியவர் தான், ஆனா அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு கிரௌடு செக்ரட்டேரியட்லயே அந்த நிலைமை. நல்லா ரூட்டு தெரியும் செங்கோட்டையனுக்கு செக்ரட்டேரியட்ல என்னென்ன அப்பாவுக்கும் நிறைய தெரியும். நல்லா எல்லா எது எங்கெங்க இருக்குன்னு தெரியும். 5 வழிகள் இருக்கு சிஎம் சேம்பர் போகிறது. 5 வழியும் எனக்கு தெரியும். எனவே அவருக்கு வந்து அந்த இடம் பரிச்சயமானதுனால அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்கேயே இவ்வளோ கூட்டம்னா செக்ரட்டேரியட்ல யாருமா இருப்பா? நீ பொதுமக்கள் அங்கே போக மாட்டாங்க. அந்தந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. அந்தந்த ஆஃபீஸ்ல இன்னைக்கு சனிக்கிழமை பிரஸ் பீப்புள் இருப்பாங்க, காவல் அதிகாரிகள் இருப்பாங்க, துறை சார்ந்த ஒரு 100-150 பேர் அங்கங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களே இவ்வளோ கூட்டம், செக்ரட்டேரியட்ல இவ்வளோ கூட்டம்னா அப்புறம் மற்ற இடங்கள் நினைச்சு பாரு. இதனாலதான் வந்து காவல்துறை வந்து பெர்மிஷன் கொடுக்கல. இல்லம்மா, வைத்தறிச்சல். இது திமுகவுடைய
தூண்டுதலில் தான் இது நடக்குது. நீங்கள் எப்படியாவது பர்மிஷன் டிலே பண்ணுங்க, எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்ப்போம். சென்னைக்குள்ள இல்ல இப்போ இவங்க இப்படி போறாங்களே, ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு ஒர்க் ஆன் இட். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் உண்மையே இதை பற்றி பேசணும். பேசி வந்து ஒரு ஃப்ரீ இப்போ கமிஷனை கூப்பிட்டு கண்டிக்கணும். என்னங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, இல்லைன்னா கமிஷனை மாற்றணும். மாற்றிட்டு அப்போ தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்கும். சரியா? காவல்துறையை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக மாநில காவல்துறையுடைய காவல் இயக்குனர் மற்றும் காவல்துறை இங்கே கமிஷனர், அதேபோல் காவல்துறையை சார்ந்திருக்கிற ஐஎஸ், இவர் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சுற்றுப்பயணத்தை முடக்க வேண்டும் என்று கருதி நாள்தோறும் எங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகளை செய்து வருகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பொன்ராஜ் அவர்கள் அவங்களுடைய ஃபாலோ அப் வந்து என்ன ஆச்சு டாடி? ஏன்னா வந்து அவர் அது பேசினதுக்கு அப்புறம் வந்து அகைன் நிறைய பேர் இரப்ட் ஆனாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அண்ட் இப்போ வந்து இம்பார்ட்டண்டான கட்சி தலைவர்கள், அதுக்கப்புறம் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. திமுக ஈகோ சிஸ்டம் எவ்வளோ கேவலமானது அப்படின்றத பார்த்தோம்னா, நீ நம்ம வீடியோ போட்டோடனே ஒன்னை மையப்படுத்தியே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமாம், ரைட்டு. இப்போ பொன்ராஜை வந்து நீ மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, தைரியமாக எல்லா சேனல்லையும் போய் மறுபடியும் பேட்டி கொடுங்க, அதே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. இவர் வந்து இப்போ நக்கீரன் அது இதுன்னு பல சேனல்களுக்கு இப்போ யார் பேசிகிட்டு இருக்கா? பொன்ராஜ் போய் பேசுகிறாரு. பேசிட்டு அது அவருடைய நிலை வந்து கொஞ்சம் கூட அவர் மனசு இட்ஸ் நாட் அப்பாலஜெட்டிக் இல்லை. அவர் மனசுக்குள்ள ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமேன்ற எல்லளவு கில்ட் இல்லை. அது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி வாய் திறக்கல. இதில் ரொம்ப உச்சபட்ச கொடுமை என்னன்னா, சீமான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்லை, அரசியல் இல்லை, வாக்கு இல்லை, சமூக அக்கறை, அதில் தான் அவர் பேசுகிறாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ளே இருக்கிறனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மற்றவன் மனசுக்குள்ளே புளிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்லை, இந்த மாதிரி இருக்குதே இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ இதை சரி செய்ய முடியாதாங்கிற ஆதங்கத்துல சொல்றாரு. ஆமா, எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. சீமான் அவர்கள் வந்து எப்பவுமே வந்து பெண்களுக்கான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா எப்பவுமே வந்து ஹீ ஹேஸ் அ வெரி ஓப்பன், அவருக்கு வந்து மனசு நினைச்சதை சொல்லுவாரு. அண்ட் எப்பவுமே விக்டிம் சைடை தான் அவர் எடுப்பாரு. இப்போ உங்களோட இதுலயும் பார்த்துக்கோ, உங்க சைடு தான் எடுத்தாரு அவரு இதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு. ஸோ அதே மாதிரி சவுக்கு சங்கர் அதுலயும் அவங்க உங்க சைடு எடுத்தாங்க. லைக் இது மாதிரி அவங்க பேசிடக்கூடாது, ஆனா இது சமூக அக்கறையின்பால் பேசுறாரு அப்படின்றது சீமான். இது ஒரு பக்கம் இருந்தா கூட எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை வந்து கண்டிக்கவே இல்லை. மாதர் சங்கம் வாய் மூடிட்டு இருக்கு. நயன்தாராவுக்கு வந்தா எல்லாம் ஓடிடுறாங்க. நயன்தாராவுக்கு இது வந்து கண்டிக்க, ஐ மீன் இப்போ வந்து அப்படி இருந்தா அப்படி பெண்களை பத்தி நாம எப்படி வேணா இழிவா பேசலாம் அப்படின்னா, இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணோம்? இன்ஃபேக்ட் அவர் இப்படி எல்லாம் பேசல. த்ரிஷா வீட்டுல இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேம் எடுத்ததுக்கு அவர் அப்பாலஜைஸ் பண்ணது, which is ஆக்சுவலி நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து இவர் வந்து ஒரு விபச்சாரி அப்படிங்கிற ஒரு பேரே சொல்லி கூப்பிட்டு அண்ட் அதை வந்து அவர் இன்னும் அப்பாலஜைஸ் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப அருவருப்பத்தக்கது. மற்ற ஜனநாயக சக்திகளும் மாதர் பெண்கள் அமைப்புகளும் இதுல வாய் மூடி இருக்குன்னா எல்லாமே திமுகவுடைய என்ன சொல்றது, ஆக்டோபஸ் டென்டக்கிள்ஸ் மாதிரி தானே இருக்குது. திமுக ஒன்றுன்னா எல்லா ஈக்கோ சிஸ்டமும் முடியாரும், திமுக இல்லைன்னா எல்லா ஈக்கோ சிஸ்டமும் அமைதியாக எப்படியே படுத்துக்கும். யாருமே இதை பற்றி பேசலையம்மா, ஒருத்தர் கருத்து தெரிவிக்கலையே. இவர் பேசினது தப்பு. ஆனால் நேஷனல் மீடியாஸ் வி ஷுட் அப்ரிஷியேட் நேஷனல் மீடியா. நேஷனல் மீடியாஸ் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாருமே வந்து பொன்ராஜா வந்து கண்டிச்சாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து என்ன நேஷனல் மீடியாவை முழுக்க வாங்க முடியல திமுகவில். அதான் அந்த விதத்தில் நம்ம வந்து பாராட்டணும். இல்ல அண்ட் அதே மாதிரி இப்போ இல்லை, இதை விட இன்னொன்று சொல்கிறேன் பாரு, இதை விட ஒரு படி மேல் இவரை வந்து இப்படி எல்லா மீடியாலும் போய் பேசுங்கன்னாங்களா. இப்போ நாச்சியார் என்ன ரஞ்சனா நாச்சியார் உங்க கட்சியில தான் முன்னாடி இருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஜேபியில இருந்தாங்க. ஓகே, பிஜேபியில இருந்து பிப்ரவரி மாசம் பிஜேபியில இருந்து வெளியே வந்து டிவிகேல ஜாயின் பண்றாங்க. பிப்ரவரி மாசம் டிவிகேல ஜாயின் பண்ணவங்க
மார்ச் மாதத்தில் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்களை வச்சு கமிஷனர் ஆஃபீஸில் விஜய் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்கா? பெண்களை இழிவுபடுத்துகின்றனர் தாவேக்காவினர் அப்படின்ட்டு. எப்போ தாவேக்கால எந்த மேடையில வந்து இழிவுபடுத்த? அதான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து ப்ரெஸ் இது கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த செய்தி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுவும் திமுக ஈக்கோ சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுது. நீங்கள் வந்து எங்கள் ஒரு சாதாரண ஆள் மேலே நீங்கள் தலைவரே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? நான் உங்கள் கட்சியிலேருந்து வந்த ஒரு சாதாரண ஆளை வச்சு உன் தலைவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறேன். என்னம்மா இது? பவர் பாலிடிக்ஸ். பவர் பாலிடிக்ஸ்ல டர்ட்டி பாலிடிக்ஸ் இல்லை ரெடி. ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து விஜய் அவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயம், எல்லாருமே வந்து அவர் மேலே வந்து வெக்கப்பட்ட குற்றச்சாட்டு, இவருக்கு நடக்கிறத ஏன் வந்து வெளியே பேச மாட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே ஆனால் இதுவே வந்து அவரை சார்ந்து இருந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது உடனே அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது உடனே அவர் அந்த டேலே வந்து அவர் ஆக்ஷன் எடுத்தாரு. அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவருக்கு நடக்கிறது அவர் வந்து ஹீஸ் வித்ஹோல்டிங் 1000 ரீசன்ஸ் இருக்கலாம், இதுலயும் அவர் வித்ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கலாமே. ஆனா இல்ல, என்னுடைய கட்சியை சார்ந்த அந்த பேசினவங்க வந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒரு டிவிக்கே ஆதரவாளர்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு சாதாரண ஆதரவாளருக்கே ஒரு நான் இது வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடரே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வரது அப்படிங்கிறது இட்ஸ் I should appreciate his accountability and his true எப்படி சொல்றது, true love for the people. true love for the people தான் நான் சொல்லலாம். அது வந்து ஏன்னா he's acting immediately. அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ இதுவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின போது யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அவங்க கட்சியில இருந்து அவங்க பெண்களே வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இல்ல. ஆனா இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு நடந்தா அது வேற. ஆனா மக்களுக்கு என்னை சார்ந்திருந்த மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தா நான் அது வந்து சும்மா இருக்க மாட்டேன், நான் வந்து அதை அப்படியே ஐ வில் நாட் லெட் இட் கோ அப்படின்னு அந்த ஒரு மெசேஜ் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இதுவே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். உறுதியா. ரெண்டாவது, இப்போ நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்ன, அதுக்கப்புறம் சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அது எல்லாமே பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறது. பொன்முடின்னு ஒரு அமைச்சர் ரொம்ப வல்கரா பேசினாரு. ரொம்ப அதெல்லாம் வந்து நீ வந்து பொதுவெளியில இப்படி பேச முடியுமா அப்படின்ற லெவலுக்கு அவர் பேசினார். அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர் யார், நம்ம காட்பாடி துரைமுருகன், அவர் ரொம்ப இதுவாக பேசினார். கதிரானந்த் அவங்க பையன் ரொம்ப மோசமாக பேசினார். இது மாதிரி பலர் திமுகவிலேருந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. சரி, மினிஸ்டர்ஸ் ஓகே எடுக்கலை, நீங்கள் வந்து அவர் சீனியர் அப்படி வச்சாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், எப்பா இது மாதிரிலாம் பேசக்கூடாது பொது வழியில் இனிமேல் இப்போ அப்படின்னு சொல்லி அதையும் மீறி பேசுகிறாங்க. கூட்டத்துக்கு இவங்க அனுமதிக்காதீங்க, எதுங்க இவங்களெல்லாம் பேச வைக்கிறீங்க அப்படின்னு போட்டு அவங்கள தான் அமைதிப்படுத்தலாம், அவங்க கூட்டத்துக்கு பேச விடாமல் பண்ணலாம். ஆனால் அவங்களை என்கரேஜ் பண்ணுது இந்த திமுக அரசு. ஆமாம், நான் சொல்ல மாட்டேன், துணை முதல்வரே ரொம்ப சசிகலாவை ரொம்ப தரக்குறைவா இபிஎஸ் கிண்டல் பண்றதா நினைச்சு பெண்களை இழிவுபடுத்தினாரு. இல்ல, துணை முதல்வரே வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்களே. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ரஞ்சனா நாச்சியார் வந்து அதெல்லாம் போய் வெர்ச்சுவல் பிரஸ் மீட்டை பார்த்துருவான், தெரிச்சு ஓடிச்சு அந்த அம்மா பிரஸ் மீட்டோட எண்டில். 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி வந்து அது மாதிரி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு. சார் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இன்னைக்கு நான் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தது. நீங்க பேசுறதுல விஜய் வந்துட்டு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாரு, இதனால நிறைய பெண்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க, அது வந்து போலியானதை சொல்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதுது. இல்ல அதேதான் இவங்க தலைவர் நீங்க கண்டிக்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பொன்முடி வந்து அதுதான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது சார். சொல்றீங்களா விஜய் வாட்சி சொல்றீங்களா, அவங்க அடையாளம் தெரியாத நபர் யாருன்னே தெரியாது, டிவிக்கான ஒரு சிம்பிள் வச்சுக்கான அவங்க தான் இன்னைக்கு கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப ஏன் நீங்க எடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏன் நீங்க போல? ஒரு தலைவர் எந்த தலைவருக்கு கீழே யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. நீங்க சொல்றது யூடியூப் வீடியோஸ்ல வரத சொல்றீங்க. இல்லவே இல்ல பரா, அதை திருப்பி உங்க பகிர்றேன் நானு. பதில் சொல்லிட்டு போங்க. உங்களை மாதிரி அவங்க ஒரு பெண் தானே மேம்? உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்க வந்தா தக்காளி சட்னி. இல்ல இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்ற பெண்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படியே அந்த போர்வை பெண்ணிய போர்வை மறைஞ்சிருவாங்க. இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா,
தாவேகாவினர் என்னை வந்து தரம் குறைவாக பேசுகிறாங்க, தாவேகாவினர் தரம் குறைவாக பேசுகிறாங்க. ரைட். இப்போ நான் கேட்பது என்னென்னா, திமுகவுடைய ஐடி விங் பெண் நிறுவனம் பல ஆயிரம் ஃபேக் ஐடிஸை யாருடைய பேரில் உருவாக்கியிருக்கு? தாவேகா ஆதரவாளர்கள்ன்ற பேரில் உருவாக்கியிருக்கு. யார் வேணா அது உருவாக்கலாமே. நான் கூட தான் இப்போ உருவாக்கலாம். அதுலேருந்து முழுக்க ஒரு 10 ட்வீட்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்கும், இல்லைன்னா தாவேகாவை ஆதரவாக இருக்கும். 16வது ட்வீட்டு அசிங்கமாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி திட்டி விட்டுருப்பாங்க, அசிங்கமாக திட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு இது ஏன் பண்றாங்க? ஏன்னா டு ஷோ தட் டிவிகே வந்து ஒரு தற்கூரி கூட்டம், ரொம்ப அசிங்கமானவர்கள், ரொம்ப பெண்களை ஆபாசமாக பேசுறவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, அந்த பிம்பத்தை எப்படி வெளில சொல்றது? பொதுவெளியில எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த மாதிரி எனக்கு மெசேजेस வருது, கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருது, என்ன எப்படி திட்டுறாங்க, வெர்ச்சுவல் வார் இப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை அதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. அதற்கு இந்த புதுசாக சேர்ந்த ரஞ்சனா நாச்சியாரை ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மாதிரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து வல்கர் வாரியர்ஸ் எப்பா அதுக்கு அதை வந்து விஜய் தடுக்க முடியும். எப்படிப்பா விஜய் தடுக்க முடியும்? யாரு எப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. we live in a digital world today daddy. யார் வேணாலும் வந்து எப்படி வேணாலும் ஒரு இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணி they can keep a picture of விஜயோ இல்ல டிவிகேவோ ஒரு 10 போஸ்ட் டிவிகேக்கு ஆதரவா அழகா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது யாரா வேணா இருக்கலாம். அது டிவிகேயோடைய ஆக்சுவல் வர்ச்சுவல் வாரியர் நமக்கு தெரியாதுல. they might do it for any purpose. இதை ஏன் கண்டிக்க மாட்டாங்க? ஏய் பண்றது ஃபுல்லா யாரு? திமுகவோட ஐடி விங் பண்ற வேலை இது. அதுக்கு அனானிமிட்டி தான் அது. அவன் யாருன்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது. தியாவேகாவுடைய தலைவர்களோ, முதற்கட்ட தலைவர்களோ, 2ஆம் கட்ட தலைவர்களோ, 3ஆம் கட்ட தலைவர்களோ, இல்லை ஒரு பூத் லெவலில் இருக்கிற ஒரு உறுப்பினரோ பொதுவெளியில் இல்லைன்னா அவருடைய ஓன் ஐடியில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தென் தலைவர் கேன் ஸ்பீக். இல்லை நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பொதுவெளியில் தாவேகாவை நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் எவனோ ஒரு ஃபேக் ஐடி போடுறதை வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ண? எங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து அது மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது, உனக்கு நல்லா தெரியும். ஒரு சில பேர் ஒரு சில நேரங்களில் ஒரு சில வார்த்தைகளை விட்டுறாங்க. இப்போ தாவேகா வருவதற்கு முன்பு அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னாங்க, பெண்களை எந்த விதத்திலும் அக்கா தங்கை அம்மா இந்த உறவுகளை மாதிரி அவங்க ஒரு இன்ச்சு கூட தவறாக பேசக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண கட்சி எங்கள் கட்சி. அப்படி இருக்கும்போது நான் பேசிக்காகவே நம்ம எல்லாருமே இங்கே இருக்க யாராக இருந்தாலும் பெண்களை ரொம்ப வந்து they value them. அப்படி இருக்கிற கட்சி மேலே இப்படி ஒரு அவதூறு பரப்புறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த அரசியல் வந்து மூர்க்கதனமானது, கொடூரதனமானதுன்னு புரியுதா உனக்கு? ஆமா. அண்ட் இது வந்து பெண்கள் வந்து they should know that வந்து இப்போ இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க தாவேகாவுடைய இதுல இருந்து ஒரு ஐடியில இருந்து எனக்கு வருது, இப்படி வருது. அது யாரா வேணா இருக்கலாம். ஐ மீன் சைபர் அபியூஸ் வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் திங்ஸ் அபவுட் சைபர் அபியூசஸ். நமக்கு அது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து இதுவே ஒரு மேடையில வந்து ஒரு லீடரோ, நீங்க சொன்ன மாதிரி மேடையில ஒரு லீடரோ இல்ல ஒரு உறுப்பினரோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச்லயோ வந்து இந்த மாதிரி வந்து தரம் குறைவா பெண்களை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னா வந்து தாவேகால வந்து நிச்சயமா பேசவே இல்லை. அண்ட் அவங்க இவ்வளோ மாநாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ பொதுக்கூட்டங்கள் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து பெண்களை பற்றி விஜய் அவர்களோ இல்லைன்னா அவருக்கு கீழே வர எந்த லீடர்ஸோ வந்து யாருமே வந்து தரம் குறைவா பேசுனது இல்லை. அண்ட் பார்த்தோம்னா கட்சியிலே வந்து இப்ப இந்த சைட்ல பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிற கட்சி தாவேகா மட்டும்தான். சோ வந்து அப்படி இருக்கிற கட்சியில ஆட்டோமேட்டிக்கலா வந்து பெண்களை பத்தி ஒரு வார்த்தை விட்டா போதுமே எல்லா பெண்களும் அந்த ரூம்ல இருக்க எல்லா பெண்களும் ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்களா? சோ வந்து அதனால இப்படியெல்லாம் அட்டாக் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால நாங்க இப்ப இது சொல்றோம், அந்த மாதிரி அது இருக்கு. ஆனா இதையும் ஒரு 10 பேர் நம்புவாங்க. அதனாலதான் சொல்றேன் திருப்பி வெர்ச்சுவல் வாரியர்ன்ற பேர்ல அவதூறுகள் பல பெண்களுக்கு எதிராக பரப்பப்படுவதற்கு எப்படி விஜய் பொறுப்பாக முடியும்? அவன் எல்லாம் யாருன்னே தெரியாது. இப்போ அதே மாதிரி டாடி சீமான் அவர்களுக்கு இதே பிரச்சனை நடந்தது ஒரு 5-6 மாசம் முன்னாடி, லாஸ்ட் இயர் முன்னாடி. ஆமா, இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட மனைவிய வந்து இவங்க என்டிகே சார்ந்தவங்க எல்லாம் வந்து தப்பா பேச, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, எனக்கே அது யாருன்னு தெரியாதுங்க, எங்களோட ஐடியா வச்சுட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுவாங்க. உண்மைதான் அது. நான் அதுல வந்து அன்னைக்கு சீமான் சொன்னது பொய்ன்னு சொல்ல, அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சீமானோட நிலைப்பாடு தான் ரொம்ப மனசை
ஏன்னா வருந்தத்தக்க தான். தனக்கு வந்தா ஒண்ணு, மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி எனக்கு சட்னி. வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான், எல்லா கட்சிகளுக்கும் நடக்குது. அதே மாதிரி வந்து தாவேக்காவுக்கு வந்து நடக்குது. அது அவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை டேடி, ஆக்சுவலா வந்து டிஎம்கேல ஐ திங்க் 2 weeks ago வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து செக்ஷுவல் அபியூஸ்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட திஸ் இஸ் அன் ஆக்சுவல் ஒரு டிஎம்கேல வந்து ஒரு பார்ட்டி மெம்பர், கார்டு ஹோல்டிங் மெம்பர். ஐ திங்க் அவர் வந்து பல பொசிஷன்ஸ்லயும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சா அவரை வந்து? I don't know how far it is true. இல்ல, நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிடுச்சு. நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. நியூஸ்ல ரிப்போர்ட் ஆனதுனால இது உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் எந்த ஆக்ஷன் எடுக்கல நீ சொன்ன மாதிரி. இல்ல இது வந்து அவரோட ஹேண்டில்ல இருந்தே வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபேக் ஹேண்டில்ஸ் அப்படி இல்லை, அவரோட ஹேண்டில்ல வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வருது. அது வந்து அந்த நியூஸ் வெளியே வருது. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அந்த நபரை வந்து வேற ஒரு துறையிலேயோ என்னமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து அந்த கட்சியை விட்டு எடுக்கல, இல்லைன்னா நீக்கல, இல்ல அந்த மாதிரியான எந்த வேலையும் பண்ணல. சோ அதனால இப்போ இது வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு நியூஸ் வருது, ஒரு ஆக்சுவல் ஒரு உறுப்பினர் வந்து இப்படி பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கே வந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ ஒரு வர்ச்சுவல் வாரியர் யாரு எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஓகே ஓகே, அதான் சொல்றேன். அதனால ஆனா இந்த இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்னு என்னன்னா, மீண்டும் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பேராசிரியர், பேர் என்னமா, ஞானவேல் பாபு கூகுள் பே அனுப்பியிருக்கிறாருமா ஸ்டூடெண்ட்டுக்கு. எவ்வளவு ரூபாய்? ஐ டோன்ட் நோ ஹவ் மச். இந்த பொண்ணு வந்து திருப்பி அனுப்புது. அவ்வளோ ஹாரஸ்மெண்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ப்ரொஃபஸர், அண்ட் ஹீஸ் ஹாரஸிங் கேர்ள் ஸ்டூடெண்ட். அதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அது ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் இவ்வளோ கடுமையான விஷயங்கள் நடக்குது? ஏன்னா அது ஒரு யூனிவர்சிட்டின் போது, இப்போ காலேஜ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட கட்டுப்பாட்டில் இருக்கும். யூனிவர்சிட்டி வந்து அட்டானமஸ் பாடியில், அது நினைச்சாதான் மார்க்கு, அந்த ஆசிரியர்கள் நினைச்சாதான் வந்து இன்டர்னல்ஸ், அப்படி இப்படி நிறைய இருக்கும்போது இதை அந்த ஆசிரியரை வந்து இந்நேரம் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவனை வேலை விட்டு தூக்கிருக்குமா இல்லையா? மாணவர்கள் போராட்டம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ணோம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. 6 மணி நேரமா சஸ்பென்ஷன் லெட்டர் அடிக்கிறான். அப்படி தானே பாலாஜி? 6 மணி நேரமா சஸ்பென்ஷன் லெட்டர் அடிக்கிறான். என்ன சஸ்பென்ஷன் லெட்டர் அடிக்கிறது 6 மணி நேரமா? ரெண்டு வார்த்தை. you are suspended from the service. You have to be you should face an inquiry. 3 வார்த்தையில முடிஞ்சிச்சு. அவ்வளவு இதுக்கா இவ்வளவு மாணவர்கள் ஓப்பனா போராட்டம் பண்ணிய பிறகு அந்த வீடியோ பார்த்துருவோம் என்னன்ட்டு. அந்த மாணவி வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, 2 வருஷமா கிட்டத்தட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான். மொபைல்லையும் சரி, நேர்லையும் சரி, அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், எஸ்எம்எஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மணி அனுப்புறதா இருக்கட்டும். மணி டிரான்ஸ்ஃபர்னா அவர் வந்து நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மணி அனுப்புறாரு. அவங்க வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. அதை மறுபடியும் அனுப்பிச்சு நீ என் கூட இருக்கணும். இப்போ வந்து இந்த ஒரு பொண்ணு தைரியமாக சொல்ல வந்ததுனால நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த ஒரு ப்ரொஃபஸரால் மட்டும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் திரும்ப இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்கள் காலேஜ் தொடர்ந்து நடக்குதுன்னா, அது ஹையர் அஃபிஷியல் யாரும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுனால தான். அவங்க வந்து பின்னாடி அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ், அவங்க கரப்ஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து விட்டு போகிறதுனால திரும்ப யாரை வேணால் வரலாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். 2 நாள் பேசுவாங்களா, 3 நாள் பேசுவாங்களா, 4ஆவது நாள் அது விட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து தமிழக அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆனால் வந்து அந்த நீதி எங்கே போச்சுன்றதே தெரியல. ஏன் வந்து இது திருப்பி நடக்குதுன்னு மேஜராக பார்த்தோன்னா, ஜஸ்டிஸ் வந்து டினைட் ஆகுது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் அங்க போற மாணவர்கள் எவ்வளவு கனவோட வந்திருப்பாங்க. கண்டிப்பா எவ்வளவு கட் ஆஃப் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்க தே ஆர் டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து அப்போ எவ்வளவு கனவுகளோட அந்த இன்ஸ்டிடியூஷன் உள்ள இறங்கி இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை வந்து அவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணணுமா? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து ஒருத்தன் வந்து இன்னைக்கு சிறைக்கே போயிருக்கான். யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இந்த அரசு அவனை மட்டுமே குற்றவாளியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவனை மட்டுமே முடக்கி அவனுக்கு மட்டுமே வந்து சிறை தண்டனை கொடுத்து தண்டனையும் கொடுத்துச்சு. அப்படி இருந்த பிறகும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது இந்த அரசு என்ன பண்ணுது? இது மாதிரி நடந்த பிறகு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் எல்லாரும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆசிரியர்கள்லேருந்து அங்கே இருக்க எல்லாரும் கொடுத்துருமா இல்லையா? அடுத்தது அவங்க உண்மையிலேயே அப்படி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே ஒழுங்கா இருந்திருப்பாங்கல்ல. எப்படி இந்த வாத்தியார் வந்து இவ்வளோ தைரியம் வந்தது? எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? ஆஃப்டர் ஆல் ஒரு வாத்தியார் தானே. ஆமா, ஆசிரியர் தானே. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கே அவ்வளோ நடுங்குவாங்க. இவர் இவ்வளோ பெரிய
ஒரு ஒரு கிரைமை கமிட் பண்ணி எப்படி வந்து எப்படி ஜாலியா இருக்காரு? இருக்காங்க, அது எப்படி வேலையில இருக்கிறாங்க. நேரம் அவரை சாக் பண்ணியிருக்கணுமா இல்லையா? போக்சோல உள்ள தூக்கி போட்டுருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதான் டடி இப்போ ஓப்பனா ஒருத்தர் விபச்சாரின்னு சொன்னவரே வந்து இப்போ இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இன்னும் அதுதான்மா ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் பேசிட்டு இருக்காரு. அதை காவல்துறை அவர் மேல எந்த எஃப்ஐஆரும் போடல. இப்ப நான் யார் மேல பழி சொல்றதுன்னு தெரியல. எந்த அரசியல் கட்சிகளும் அதை பத்தி குரல் கொடுக்கல. இல்ல டடி, எனக்கு ஒரு டவுட் டடி. இப்போ நம்ம இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, கவர்மெண்ட் மோசமா இருந்தா கூட வந்து இந்த காவல்துறை வந்து அவங்களுடைய ஓன் ஆக்ஷன்ல வந்து இப்போ நம்ம காக்கா பாக்குற மாதிரி எல்லாம் தெரி படம் பாக்குற மாதிரி அவங்களே வந்து ஓனா வந்து ஆக்ஷன் எடுத்து ஏதாவது பண்ணுவாங்களா? அந்த மாதிரி கூட ஒரு நேர்மை வந்து காவல்துறை கிட்ட இல்லையா? தலைவன் சரியா இருந்தா தொண்டன் சரியா இருப்பாம்மா. அரசன் சரியா இருந்தா அதிகாரிகள் சரியா இருப்பாங்க. அரசனே வந்து கோமால இருந்தா அதிகாரிகள் ஜல்சால தானே இருப்பாங்க. சொல்லு, they will be in full holiday mood தானே. ஆனா இவ்வளோ பெரிய ஒரு இப்போ நம்மலாம் வந்து இப்போ நான்லாம் அந்த இடத்துல இருந்தேன்னா, இப்போ நான் ஒரு கமிஷனரா இருந்தானா எனக்கு இந்த மாதிரி வந்து தகவல் வருது அப்படின்னா வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளைங்களை பற்றி நினைப்பேன். என் பிள்ளைங்களும் இதே சிட்டியில தானே வசிக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒன்று வந்தா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து உள்ளார போட்டு நம்ம வந்து வார்னிங் கொடுக்கணும். உள்ளார போடணும்னா ஃபேர் ட்ரையல் பண்ணுங்க. அதான் ஃபேர் ட்ரையல் பண்ணி அதான் ஃபர்ஸ்ட் அவங்களை உங்க சஸ்பெண்ட் டியூட்டியை நீங்க முதல்ல பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த ஆசிரியரை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி நீங்க விசாரணை நடத்துங்க, கேஸ் நடத்துங்க. நிரபராதினா அவரை விடுங்க. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதானங்க. இதுக்கு என்ன இப்போ எலெக்ஷன் நேரம், என்ன காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. பெண் உரிமையாவது பெண் பாதுகாப்பாது தூக்கி ஓரமாப்படு. இப்போ யாரும் எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு, பெரியாரின் பெண்கள், அதெல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்றது, இந்த சும்மா டெக்கரேட்டிவ் ஃப்ரேசஸா ஆயிடுச்சு. இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு விங் ஆஃப் டிஎம்கேவா மாறிடுச்சு. பெண் விடுதலை யார் மெர்சனரி ஆஃப் டிஎம்கே. அது வந்து கோ அட்டாக், கோ பார்க் அப்படின்னு டிஎம்கே சொன்னா போய் லொல்லு குலைக்கும், கட்டிச்சு பொருளும். கம் பேக் அப்படின்னா வந்து அப்படியே அமைதியாக இந்த 2 பிஸ்கட் டேக் இட் அப்படின்னு பிஸ்கட் போட்டால் அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்கும். அடுத்தது உனக்கு பிடிக்காத ஆள் யாராவது வேணா கோ அட்டாக் அவனு தான். அது உண்மையான திருடர்களை பிடிக்குவதற்கான நாய் இல்லை. அந்த நாய்கள் எல்லாம் மெர்சனரி நாய்கள். திமுகவிற்கு பிடிக்காதவர்களை போய் கடிச்சு குதறதுக்காக ஏவப்படுற நாய்கள். பிஸ்கட் போட்டால் வாலாடிட்டு அமைதியாக அங்கே இருக்கும். அதுதான். ஸோ அப்படி இது இந்த அமைப்புகள் எல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு உண்மையான மக்களின் மீது அக்கறை கொண்ட அமைப்பாக இதுவும் இல்லை. நான் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருந்தேம்மா. கரூர் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு போயிட்டு வந்தேன். நான் ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது எனக்கு வந்துச்சே பாரு ஆத்திரம். பிடிச்சி எல்லாரும் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் நல்லா. அப்படி என்ன போலீஸ் என்ன சொல்லுதோ, என்ன வந்து அந்த விசாரணை ஆணையம் வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த விசாரணை ஆணையத்தை சுப்ரீம் கோர்ட்டு கலைச்சி விட்டுருச்சு. அப்போ இவங்க அந்த விசாரணை ஆணையம் என்ன சொல்ல வந்ததோ அதெல்லாம் ஃபேக்ட் ஃபைண்டிங்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபேக்டும் கிடையாது, அது ஃபைண்டிங் கிடையாது. அதெல்லாம் வந்து பெண்கள் அமைப்பு. இன்னைக்கு அந்த பெண்கள் அமைப்பு எங்க போச்சு? நான் வந்து பெண்கள் அமைப்பு அப்படிங்கிறதே வந்து நான் you know about me, I'm a true feminist. என்னோட I'm a true feminist. நான் வந்து என்னோட ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸே நான் வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னோட மாஸ்டர் தீசிஸும் நான் அங்கே தான் பண்ணேன். and I've been taught by one of the best feminists out there called Miss Ingrid Hotz-Davis. அவங்க வந்து ஒரு ஜெர்மனில வந்து ஃபெமினிஸ்ட் தியரியில வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க. நான் சொல்றேனே, the way that this whole thing is working, feminist groups-ஆ இருக்கலாம், I mean women centric groups-ஆ இருக்கலாம், இந்த மாதிரியான மாதர் சங்கம்னு சொல்றாங்களா, அது எல்லாமே வந்து it is an eyewash. எங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா நம்மளே பார்க்கணும். ஒரு உண்மையிலேயே நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட், இப்போ மீனா கண்டசாமி வந்து அவங்க எழுதுறதுக்கும் அவங்க வந்து ட்வீட் போடுறதுக்கும் இந்த மாதர் சங்கங்கள் வந்து ட்வீட் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அவங்க வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, அந்த ரூட்டை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து அவங்க குவெஸ்டின் பண்றாங்க. இவங்க வந்து அப்படி இல்லை. நீங்க சொல்ற மாதிரி they work for somebody, they work for ஒரு பார்ட்டி. டிஎம்கே உடைய சக்சஸே இதுதான். எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மையம், அந்த மையத்துக்கு நிறைய டென்டக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பிஜேபி ஒரு டென்டக்கிள் தான். ஆர்எஸ்எஸோட அரசியல் முகம் தான் வந்து எது பிஜேபி. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ட்ரேட் யூனியன் இருக்கும், அந்த யூனியன் இருக்கும், வேரியஸ் அமைப்புகள் இருக்கும். அது மாதிரி தான் திமுக
பெரியாரிய அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள், அது எல்லாமே பெண்கள் வந்து எல்லாமே இதெல்லாம் பேர் தான். எங்கல்ஸோட ஸ்பெல்லிங் கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் வேணா பெட்டு கட்டுறேன், எங்கல் ஸ்பெல்லிங் சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது எங்கல்ஸே என்ன சொல்லிருக்க, பிராக்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லி, யூ ஹாவ் டு பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச், அதான் பிராக்டிஸ். அதை கூட வந்து அவங்க பண்ண மாட்டாங்களே. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒன்லி அதான் சொல்றேன், அது மெர்சனரிஸ், ஏவல் நாய்கள் தான் அது. அதனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், மிஸ்டர் பொன்ராஜோட விஷயமா இருக்கட்டும், நோ, எவ்ரிபடி வில் பி சைலண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் அவர் அழகாக மேலதிகாரிகள் காசை கொடுத்துட்டு அப்படியே சஸ்பெண்ட் பண்ணாலும் கொஞ்ச நாளில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ போவார். இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் என்னைக்கு ஒழிதோ அன்னைக்கு தான் இந்த நாடு, தமிழ்நாடு வந்து உருப்பிடும். நான் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை நான் ஒன்று கேட்டுக்கணும் டாடி. பெண்கள் வந்து உண்மையிலே வந்து அவங்களுடைய கணவரை தான் வந்து உலகத்திலே வந்து மிக அதிகமா நேசிக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? இல்ல ஏதாவது ரூல் இருக்கா நான் கேக்குறேன். அப்புறம் ஏன் டாடி எல்லாரும் வந்து சரி இப்போ வந்து பார்ப்போம். நம்ம இந்த முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துருந்தேன், டிஃபைன் லவ். வாட் இஸ் லவ்? அன்பு. இப்படியெல்லாம் போனா இன்டர்வியூ போயிட்டே இல்லை கேட்குறேன், இதை மட்டும் ஒரு நேயர்களுக்கு அன்பு அன்புன்றாங்களே, அன்புனா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அன்புங்கிறது தன்னை பத்தி யோசிக்காம ஒரு இன்னொரு பர்சனை பத்தி யோசிச்சு அவங்களுக்காக கேர் பண்றது, புட்டிங் தேர் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் யோர்ஸ், அதுதான் லவ் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு மிக பிரபஞ்சன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் நானும் ஒரு காலகட்டத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தோம். நான் மட்டும் இல்லை, உனக்கு பிரகாஷ், கஜேந்திரன்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு சம்வாட் ரொம்ப நீ குழந்தையா இருக்கும்போது. அப்போ இந்த நேரத்தில் அவர்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நாள் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது, சார் லவ்னா என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது அவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு அவருடைய தியரி ஒன்று சொன்னார். அப்போது நானும் அதை கிட்டத்தட்ட அது மாதிரி தான். லவ் என்பது மியூச்சுவல் டிபெண்டன்சி. நீ ஒரு கணவன் மனைவிக்கு வயசாக தான் அன்பு வருதுன்றாங்கல்ல. ஏன் வயசாக தான் மியூச்சுவல் டிபெண்டன்சி அதிகமாக இருக்கும். நான் வயசாகும் போது தான் என் ஒய்ஃபுக்கு என்னுடைய தேவை முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு எனக்கு என் ஒய்ஃபோடைய தேவை முக்கியமாக இருக்கும். ஒரு வெளியில் போகிறதா இருந்தாலும் அப்போ மியூச்சுவல் டிபெண்டன்சி அதிகமாகும். அந்த மியூச்சுவல் டிபெண்டன்சிக்கு பேர் தான் லவ். நீங்கள் அதை தான் நீ கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக சொன்னால் புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. இது ஏன் கணவனுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு இன்னும் அவசியம் இருக்குதானே? இல்ல அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா ஏதாவது ரூல் அப்படி ஏதாவது கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த டிஎம்கே சார்ந்து பேசுறவங்கலாம் வந்து சொல்றாங்களே, அது எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கணவன் தான் வந்து எனக்கு வந்து இவரை விட என் கணவனை விட இவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அதுல அது எவ்வளவு ஒரு அநாகரிகமா அநாகரிகம் அது அதான் எனக்கு புரியல. ஏங்க நீங்க வந்து ஒரு பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவராக சொல்லியிருக்கீங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு ரேடிக்கலான திங்கரு, மேரேஜே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் வேணா யாரு கூட வேணா செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரீடம், விமெனோடைய பாடி ஃப்ரீடமே வந்து அவர் கொடுத்தவர். அவருடைய தாட்ல அவருடைய திங்கிங்ல வந்தவங்க வந்து இப்படிலாம் வந்து சொல்ற போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அப்படி யாருமே வந்து அப்ப கணவர் அப்படிங்கிறது வந்துதான் கணவர் புல்லானாலும் புருஷன். அப்ப அந்த ஒரு ஃபியூடலான ஒரு பிற்போக்கு தானே சொல்லுவாங்களா, ரிக்ரெசிவ் தாட்டை நீங்க அப்புறம் எதுக்கு மறுபடியும் அப்ப நீங்க திமுகங்க, நீங்க எல்லாம் எங்கேயோ நீங்க எல்லாம் வந்து போயிருக்கணுமே, நீங்க எங்கேயோ உங்க சிந்தனைகள் இருந்திருக்கணுமே. அதை விட்டுட்டு இன்னும் வந்து யாரா இருந்தாலும் வந்து அவங்க புருஷனை தவிர வேற யாருமே வந்து இவங்களதான் பிடிக்கும், புருஷனை மேல இவங்களதான் பிடிக்கும் சொல்ல, அதெல்லாம் ஒரு நாகரிக கட்ட ஒரு இது. எப்ப சரிமா இந்த உலகத்திலே எனக்கு கடவுளை தான் பிடிக்கும்னு சொல்றாங்களே, அதை என்ன சொல்றது? என் குழந்தையை விட என் கணவனை விட என் மனைவி விட எனக்கு கடவுளை தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்ப இல்ல நான் சொல்றேனே அது தப்பா இல்ல கேட்கிறேன் நானு. அப்போ ஒரு ஐகான் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நான் வந்து மம்மி வந்து நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க, உங்க அப்பாவோட மூஞ்சி எப்படி இருக்கு, ஜார்ஜ் க்ளூனியோட மூஞ்சி எப்படி இருக்கு, அவர் ஜார்ஜ் க்ளூனி எப்படியும் எவ்வளவு ஸ்மார்ட்டான பர்சன் அப்படின்னு நான் சொல்லி நானே கேட்டிருக்கேன். எல்லாருமே நானே கிண்டல் பண்ணுவேனே ஜார்ஜ் க்ளூனி பார்த்தோன்னே.
நீ வந்து சொல்ல மாட்டியா ஆஞ்சலினா ஜோலின்னு? ஆமா. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா எனக்கு தெரியும். ஆமா. சோ இது வந்து திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் நீங்க வந்து எல்லாரும் அதான் நீங்க சொன்ன மாதிரி கல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இதே ஒரு ஒரு பிற்போக்கான ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து அப்ப நீங்க எதுக்கு திமுகவா இருக்கிறீங்க? நீங்க யாரோட பிள்ளைகள்? பெரியாரோட பிள்ளைகள். பெரியார் பிள்ளைகள் மாதிரி தயவு செய்து கொஞ்சம் நடந்துக்கோங்க. அவர் வந்து இது மேரேஜே வேணாம்னு சொன்னவர். மேரேஜ் நான் இது பேசினா ரொம்ப ஜாஸ்தி போயிட்டே இருக்கேன். மேரேஜ் அஸ் எ இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு பெரிய பொருளாதார காரணங்கள்லாம் பின்னாடி இருக்குது. அது பொருளாதார காரணங்கள் இருக்குது நிறைய. அதுதான் நான் சொல்றேன் இல்ல, ஏன்னா அவங்க இந்த டிஎம்கே சார்ந்தவர்களும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கும் போது இதற்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. தென் வாட் டு யூ ஸ்டாண்ட் ஃபார்? அப்போ உங்களோட ஐடியாலஜி என்னது? நீங்க டிவிக்கு ஐடியாலஜியா ஒன்லி பிஸ்கெட் அண்ட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த டிஎம்கே தான். அவங்க கமாண்ட் என்ன வருதோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றது தான் இவங்களோட வேலையெல்லாம். இல்ல, ஏன்னா டிவிக்கே பார்த்து உங்களுக்கு நீங்க ஒரு தற்கொலை கூட்டம், உங்களோட ஐடியாலஜியே உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ உங்க ஐடியாலஜி எங்கங்க? இன்னைக்கு வேற நாளைக்கு வேறயா? ஒரு நாள் வந்து கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, இன்னொரு நாள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்புறம் சரி கடவுள் கூட ஓகே, இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் திங், அது ஒருத்தரோட ஃபெய்த். நீங்க அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான விமன் உங்களோட வாட் இஸ் யுவர் ஸ்டான்ஸ் ஆன் விமன் அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கேன். இந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த பெண்ணை போய் அட்டாக் பண்றீங்க. அவங்க எப்படி சொல்ல ஜஸ்டிஃபை பண்றது இன்னும் கொடுமையா இருக்குமா? அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நீங்க ஒரு வெரி ரிக்ரெசிவான ஒரு தாட்டை எடுத்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களோட ஐகான்ஸே வந்து அப்படி சொன்னது இல்லையே. சோ அதுதான் நான் கேக்குறேன். அப்போ உங்களுடைய ஐடியாலஜி எங்க நீங்க தயவு செய்து பாருங்க. there is no ideology, only commanding from DMK, listening to the commands of DMK and executing it. அவ்வளவுதான், வேற அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி டேடி டிஎம்கேன்னு சொல்லும் போது தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி மறுபடியும் நிக்கிறாரு. அவருக்கு ஓகே கொடுத்துட்டாங்களா டிஎம்கே? இல்ல, நான் ட்ரையல் தானே போயிட்டு, ஐ மீன் டெக்னிக்கலா அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஆனா கண்டெஸ்ட் பண்ணி எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆனா மறுபடியும் ஜெயிக்க முடியாது. ஆட்சிக்கு வந்தது தான், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனா அவர் அதுதான் நான் இன்னொரு செகண்ட் திங் என்ன கேட்கணும்னா, அவர் கரூர் தான் வந்து அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்ப கரூர்ல இருந்து லைட்டா மைக்ரேட் ஆகி கோவைக்கு போயிருக்காரு. பயம்தான். கரூர் மாவட்டத்தை விட்டே தாண்டி போயிட்டாரு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போயிட்டார். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்கு. அரவக்குறிச்சி கரூர் மாவட்டத்தில் அதுதான் அங்கே நிற்பார். ஐயோ, அவர் வந்து மக்களை எல்லாம் பட்டியல அடிச்சு, அது கேள்விப்பட்டிருக்கேன் நீ? ஒரு பெரிய கேம்ப், ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரிமா நிறைய கேம்ப்ஸ் உருவாக்கி எல்லாரையும் அங்கே கூட்டு வந்துருவார். கூட்டு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சாப்பாடு, மியூசிக்கு, சினிமா, என்டர்டெயின்மெண்ட், பாட்டு கச்சேரி, காசு. வந்து நீங்கள் கேம்பில் உட்காந்தா போதும், இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா எல்லாருமே கேம்ப்ல இருப்பாங்க. மற்ற கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறது போனால் ஆளே இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அராஜகத்தோட உச்சமெல்லாம் பண்ணவர். இன்னைக்கு வந்து அவருக்கு நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், அவருக்கு உண்மையிலே மக்களுக்கு வந்து ஆடலும் பாடலும் கொண்டாட்டமாவும் இருக்கணும். நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு 199 சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எல்லாத்தையும் போட்டு வீட்டில் உட்காந்தே பார்த்து வருவாங்க. இல்லை அப்படியெல்லாம் பண்ணவர் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஓடி இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த தேர்தலில் 2 திமுகவை பொறுத்த 2 இஸ்லாமியர்கள், ஒரு கிறிஸ்தவர், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த மைனாரிட்டிஸை காப்பாற்றுற அரசு. ஆமா, அது போதில்ல உங்களுக்கு. பிஜேபி மாஸ்டர் கோச்சுப்பாரு, யாரு? மோடிஜி கோச்சுப்பாரு. இந்த RSS உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சாரம் பண்ற இந்த திமுக இயக்கம் RSSல ட்ரெயின் ஆனி ஒரு தனி கட்சி தொடங்கி அவருக்கு ஒரு இண்டிபெண்ட், அவருக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மோடிஜி. அவர் உருவாக்குனது RSS. அந்த RSS-ஆல் உருவாக்கப்பட்டவன் நான், எனக்கும் திமுக சீட்டு கொடுத்துருக்கு. இப்போ எதுமா என்னமா அர்த்தம்? அது அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பீங்க, கரெக்டா தான் வருது. எப்படி வந்து RSS-ஆல் உருவாக்கப்பட்ட ஒருத்தருக்கே சீட்டு கொடுத்துருக்கு இந்த திராவிட மாடல். ஏன் டிஎம்கேல வந்து எப்பவுமே மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? என்னைக்குமே கொடுக்கறது இல்லை, அது மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. What better importance can they give than representation? அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து ஏன் ஒரு 10 கேண்டிடேட் போடலாம்ல? போடலாமே.
பாஸ்க் வச்சு பாருமா, நீ வேற மைனாரிட்டிஸ் எங்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும், அதுவும் இந்த வாட்டி அதுவும் போயிடும் டெஃபினட்டாக போயிடும். அது ஆல்ரெடி போயிடுச்சு, அதனால் அது வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஆன்டி மைனாரிட்டி அண்ட் ப்ரோ ஆர்எஸ்எஸ். எது? திமுக. எப்படிம்மா ஒரு திமுகவில் ட்ரெயின் ஆகி திமுக அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸால் ட்ரெயின் ஆகி இன்னைக்கு திமுகட்ட சீட்டை வாங்கின பிறகும் மோடி இஸ் த கிரேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பயிற்சி பெற்ற மோடியை உருவாக்கி அதே ஆர்எஸ்எஸ் தான் என்னையும் உருவாக்கி இருக்குது, எனக்கு திமுக சீட்டு கொடுத்ததுக்கு நன்றின்றார்னா இப்ப டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இல்லையா? அண்டர் சரண்டர்லாம் சொல்லியிருக்கேன் நான் எப்போதுமே. புரியுதா? அவர்களுக்கு எந்த விதத்திலும் திமுகவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் குளிரூட்ட வேண்டும். இதை ஏன் பேச மாட்டேங்குது? சனாதனம் பேசுறாருல திரும்ப. இது எப்படி இப்போ உங்க இதுல ஊடுருவிச்சே, திமுக கூட்டணியிலே ஊடுருவிச்சே. இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் எவ்வளவு பேர் வந்து அதர் ஐ மீன் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தோ இல்ல அப்ரஸ் கிளாஸஸ்ல இருந்தோ வராங்க. should be very less. நான் பார்க்கல, நான் ஹிந்து மைனாரிட்டிஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஒரே ஒரு அனிதா ஜீவன் நினைக்கிறேன், கீதா ஜீவன், அவங்க மட்டும் கீதா ஜீவன். மனோதங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சீட்டு இந்த வாட்டி கொடுக்கல. அப்போ ஒரு கிறிஸ்டியனு 2 முஸ்லீம், செஞ்சி மஸ்தான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், 2 முஸ்லீமு. இதுக்கு வந்து இதெல்லாம் சீட்டு. இது என்னமா அது? இதான் மைனாரிட்டி காவல் திமுகவா? எல்லாமே கேள்விக்குறியாதான். எல்லாமே கேள்விக்குறியா இல்லைம்மா, உண்மையே மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக கூட்டணியில் ஆர்எஸ்எஸ்ஸே நுழைஞ்சிச்சே, திரும்ப இதுக்கு என்ன பண்ணணும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லணும்? மதவாத எதிர்ப்பு தானே இவங்களது திமுக. அது தானே திரும்ப சொல்லியிருக்காரு, பாசிச பாஜகவை தடுத்து நிறுத்த. ஓய், கூட்டணியிலே உள்ள வந்துச்சுங்களே சார், நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? பிளாக் ஷீப்பை வந்து பிளாக் ஷீப்னு கூட நம்ம சொல்ல முடியாது. they've become one among the other sheeps now. They also look white now. ஆமா. எனிவே அடுத்தது போலாமா? அடுத்தது என்னமா? ரொம்ப அடுத்தது வந்து ஒரு to end in a very funny note. funny noteல சீரியஸ் நோட்ல முடிப்போம். சசிகலா அவர்கள் வந்து அவர்களை வந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திருக்காங்க. பழைய நடிகர் கார்த்திக். தெரியுமா யாருன்னு? எனக்கு அது கார்த்திகேயன் பேரு சொல்லும் போது பழைய நடிகர்னா இந்த மௌன ராகம்ல ஓகே அவரா ஓகே ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாரு அந்த காலத்துல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அவங்க அப்பாவே ஒரு பெரிய நடிகர் முத்துராமன். ஓகே, எதுக்கு பார்த்திருக்காங்க? அவரும் ஒரு கட்சி வச்சிருக்காருமா. கட்சி அவர் வச்சிருக்காரு, நாடாளு மக்கள் கட்சி. எதுக்கு? ஆட்சி அமைக்குதான். ஓகே, அவர் ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சியில இருந்தாரு. அந்த கட்சியில வந்து அந்த கட்சியோட சண்டை போட்டு தனியா வந்து நாடாளு மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல நான் வந்து ஐ வாஸ் இன் சன் டிவில இருந்தப்ப இந்த இப்போ தேர்தலில் நிற்கும் தேர்தலில் உள்ள கேண்டிடேட்ஸ் கூட வந்து ஷோ பண்றாங்கல்ல, அப்போ அது மாதிரி நான் 24 hours வித் கார்த்திக், அதான் என்னுடைய கான்செப்ட். நான் நிறைய பேர்ட்ட அப்போ வந்து திரு எம்.கே. ஸ்டாலின் கூட எல்லாம் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல. அப்போ வந்து 24 hours வித் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மதுரையில் தான் ஒரு ஏதோ ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னு போனோம். 24 hours வித் கார்த்திகை எடுக்கிறதுக்கே 48 hours ஆச்சு. செம்ம காமெடிமா. காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சுவாருன்னு நினச்சி நாங்கள் எல்லாம் இருப்போம். அவர் மத்தியானம் 3 மணிக்கு தான் எழுந்திரிப்பாரு. ஐயோ, எழுந்திரிச்சு ரெடி ஆகி வருவார். வந்தோடனே சார் கேம்பெயின் போகிற மாதிரி சொன்ன, நோ மேன் டுடே ஐ எம் நாட் இன் அ மூட் டு கோ அவுட், I'm going to sleep, I'm very tired, you know, பட்டுவாரு. யோ உன நம்பி எங்கள் ஆஃபீஸ்ல எல்லாம் வந்துட்டு see because அவர் தங்குற ஹோட்டலில் தான் நம்ம தங்கி ஆகணும். அப்போ தானே இதெல்லாம் ஷூட் பண்ண முடியும். இங்கே எங்கள் ஆஃபீஸில் பட்ஜெட்லாம் சொல்லிட்டு தானே வரணும். பட்ஜெட்டு ஒரு நாளைக்கு தான் சார் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் இப்படி இது பண்ணீங்கன்னா இல்லை டுமாரோ ஃபர்ஸ்ட் திங் வில் டூ டுமாரோ அப்படின்னாரு. காலைல போயிட்டு நான் என் கேமராஸ்ட்டு போய் எழுப்பி ஆடினேன். நான் வந்து இன்னும் எந்திரிக்கலாம்னு சொல்லு அப்படின்வாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சரி ஒரு 3 மணிக்கு அவரை சாரி ஒரு 11 மணிக்கு எழுந்திக்க வச்சிட்டோம். எழுந்திக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரிலாம் ஷூட் பண்ணிவிட்டு வாங்க சார் கேம்பெயின் போகும் அப்படின்ட்டு கேம்பெயின் வந்து இந்த கேரவன்லேயே கொஞ்சம் பின்னாடி வந்து கண்ணாடியில் இருக்கேன். சார் கொஞ்சம் நின்று கை காட்டுங்க சார். சார் ஐம் டோட்டல் ஸோ வெரி டயர்ட், ஐ ஹேட் அ ஹை ஃபீவர் லாஸ்ட் நைட்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் அப்படி கை காட்டுவார். கை காட்டு மறுபடியும் போய் அங்கே ஒரு பெட்ரூம் அதில் படுத்துப்பார். இன்னொரு வந்து 48 hours அதான் சொன்னேன். அது மாதிரி அந்த கட்சி ஆக்டிவாக இருக்கும்போதே அவருடைய நிலைமை தான். அவர் இப்போ வந்து இன்ஆக்டிவா இருந்தாரு. ஆமா, அப்போ வந்து அவர் வந்து இப்போ வந்து கூட்டணி தொடர்பா மம்மி கூட கூட்டணி போட்டிருக்காரு. கூட்டணி போட்டிருக்காங்க. ஆமா, சசிகலா நாடாளு மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி,
இந்த 3 கட்சிகளும் இப்போ வந்து கூட்டணியாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற மிகப்பெரிய சக்தியாக இவர்கள் உருவெடுத்து வருகின்றனர். இதுதான் இதோடைய நாடாளு மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கடுத்தது புரட்சி தலைவர் கட்சி. ஓகே, அதே மாதிரி நாளைக்கு வந்து 29ஆம் தேதி வந்து தாவேகாக்கு வந்து ஒரு பெரிய நாள் ஆச்சு. இட்ஸ் a big day for us. அண்ட் நாளைக்கு வந்து தலைவர் வந்து 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவிப்பார். ஆளே இல்லைன்னு ஒரு பரப்புனாங்களா? ஆமா, எனக்கு தான் தெரியும் எவ்வளோ போட்டி நடந்துச்சுன்ட்டு. பயங்கர போட்டி. அந்த போட்டிக்கு மத்தியில் பலர் வந்து நண்பர்கள் கூட நிறைய பேருக்கு சீட்டு கிடச்சிருக்குது. அதனால் வந்து நாளைக்கு வந்து ஒரு 234 புதிய முகங்கள் நாளைக்கு அறிமுகப்படுத்தப்படும். 234 வீடுகள்லேருந்து ஒரு விஜய். ஆமாம். ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. மீண்டும் பேசலாம். ரொம்ப நன்றி லீசா. தேங்க்யூ.